தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் காலேஜஸில் அதில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் உடைய கவர்மெண்ட் கோட்டா பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்கு இல்லையா, பிஆப்டோம், பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், இந்த மாதிரியான அனைத்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ், பேராமெடிக்கல் சீட்ஸு ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, இதற்கு 2024-25 செஷனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதற்கு ஆன்லைனில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/6/2024. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கோர்சஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துலாம். ஆல்ரெடி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 21/6/2024 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. டவுட்ஸ்னால் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். சரிங்களா? +2 முடிச்சிருந்தால் போதும். இதிலே 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபார்மசியில் பேச்சுலர் டிகிரி பிஃபார்ம் முடிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் சரி, பிஎஸ்எல்பி, பிஆப்டோம் இந்த கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர்ஸ் இந்த காம்பினேஷனில் நீங்கள் சப்ஜெக்ட்ஸை வந்து படிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த காம்பினேஷனில் படிச்சிருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த காம்பினேஷன், இந்த 3 காம்பினேஷனில் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள். அதே மாதிரி இதை தவிர இருக்கக்கூடிய ரிமைனிங், அதாவது பிஎஸ்சி நர்சிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பிஃபார்ம், பிஎஸ்எல்பி, பிஆப்டோம் இதை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். சரிங்களா? மேலே இருக்க கோர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருந்தாலே, அதாவது பயாலஜி படிக்கலைனாலுமே இந்த கோர்சஸ்க்கெலாம் எலிஜிபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு கண்டிப்பாக பயாலஜி படிச்சிருக்கணும். சரிங்களா? நர்சிங் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்ம், பிஎஸ்எல்பிக்கு ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 40% மேலே வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சேம் தான், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மினிமம் 40% எடுத்துருக்கணும், அதற்கு மேலே எடுத்துருக்கணும். சரிங்களா? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டுக்கு மினிமம் வந்து 45% மேலே வந்து எடுத்துருக்கணும். அதுவே வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 40% எடுத்துருக்கணும். சேம் கண்டிஷன் தான் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸுக்கும் மினிமம் 40% எடுத்துருக்கணும் பிஎஸ்சி நர்சிங்க்கு. சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்எல்பி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங்கை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து கோர்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தாலே போதுமானது. சரிங்களா? எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பிஃபார்ம், பிஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய அனைத்து கோர்சஸுக்கும் இதான் கண்டிஷன், மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். அட்மிஷனும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் படி இருக்கும். சரிங்களா? அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸை ஓப்பன் காம்படிஷனுக்கு, அதாவது பொது பிரிவினருக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 30%, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 20%, ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியல் இனத்தவருக்கு வந்து 18%, ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடியினருக்கு வந்து 1% உண்டு. சரிங்களா? ரிசர்வேஷன் வந்து இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் தான் வந்து பர்சன்டேஜில் இருக்கும். அதே மாதிரி பிசி கேண்டிடேட்ஸில் இருக்கக்கூடிய 30%, வித்தின் இந்த 30%, 3.5% ரிசர்வேஷன் வந்து பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய 18%, 16% சீட்ஸ் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து
allotted to அருந்ததினர் கம்யூனிட்டிஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், எஸ்சிஐ கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கும் எலிஜிபிள் அவங்க. சரிங்களா? இது மாதிரி ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த டீட்டெயில் வீடியோ இருக்க லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போது நம்ம அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்ற ஸ்டெப்ஸுக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் அல்லது சிஸ்டத்தில் வந்து கூகுள் குரோம் அல்லது சர்ச் இன்ஜினில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பேராமெடிக்கல் அப்படின்னு போடலாம், இல்லை செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா கூட இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க் வந்து வரும். இதுதான் வந்து செலெக்ஷன் கமிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட், அதே மாதிரி அனைத்து விதமான டிஎம்இயோடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெப்சைட் இது. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். அதாவது செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்றது வரும். இதிலே வந்து ஹோம் பேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து மே மாதம் வந்த இது தான் வந்து லிஸ்ட்டு. இதில் வந்து பேராமெடிக்கலுடைய ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இது, ஃபார்ம் டியோடைய ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கணுன்னா இது, ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணணுன்னா இந்த லிங்க்கு, இதுவே வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா இந்த லிங்க்கு. சரிங்களா? இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து அட்மிஷன் 2024-25 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் வந்து 3 விதமான அப்ளிகேஷன் இருக்குது. அதற்கான 3 ப்ராஸ்பெக்டஸும் கொடுத்துருக்காங்க. பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், சரிங்களா, பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரியான பிஃபார்ம், இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுவே வந்து ஃபார்ம் டி 6 இயர்ஸ் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை வந்து ஃபார்ம் டி ஆல்ரெடி வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம் டி வந்து 3 வருடம் போஸ்ட் பேக்ரிலேட் பண்ணணும், டாக்டர் ஆஃப் ஃபார்மசியிலே வந்து போஸ்ட் பேக்ரிலேட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேயே வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் செஷன் 2024-25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுதான் வந்து சரியான லிங்க்கு. கரெக்டாக பேராமெடிக்கலுக்கு நம்ம வந்திருக்கோம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21/6/2024. சரிங்களா? ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 விதமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸை படிக்கணும். ப்ராஸ்பெக்டஸ் இங்கே இருக்குது. நம்ம அதை தான் வந்து டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கிறோம். நம்ம அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் இருக்க மேக்ஸிமம் 99% வந்து நம்ம அதிலே கவர் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது லாகின் பண்ணுறது, அடுத்தது அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்லோட் டாக்குமெண்ட், எப்படி பேமெண்ட் பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் லாகின் ஐடி, இமெயில் ஐடி அல்லது லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக போட்டுட்டு கூட நீங்கள் வந்து சைன்இன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை, இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம், இப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸை கிளியராக வந்து படித்து பார்த்துட்டிங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 3 MBக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்களா, சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால் வேலிடாக இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா, இது எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உட்காந்திங்கன்னா கடகடன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே வந்து மொபைல் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி இதுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து வரும். அதனால் அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாமல் அதையே வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதுதான் எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணிடலாம். ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போடும்போது அதை பண்ணணும்.
பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை ரிட்ரீவ் பண்ணி பண்ணுறது கஷ்டம். அதனால் கரெக்டாக நோட் டவுன் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதற்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் டேட்டாஸ் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டேட்டாவையும் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல். அதே மாதிரி ஆன்லைனில் தான் பே பண்ணணும். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், யூபிஐ இது இந்த 4த்தில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி எதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அதனால் அந்த மோடுக்கும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். யூபிஐனா யூபிஐ ஐடி வச்சு கரெக்டாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்து ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஒன்ஸ் அகெயின் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் வரும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் அதை செக் பண்ணி ஏன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் இன்கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பேமெண்ட்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லுத்தையும் 1 by 1 நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து போஸ்ட்லேயோ இல்லை இன்பர்சன்லேயோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க இல்லையா, கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்களா, அந்த டைமில் இன்கேஸ் கேட்டாங்கன்னா கொடுத்தா போதும். இப்போது தேவையில்லை. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பிஃபார்ம், பிபிடி, BSLP, BSc Nursing, BSc Radiography and Imaging Technology, அடுத்தது வந்து BSc Radiotherapy Technology, BSc Cardio Pulmonary Perfusion Technology, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, BOptom, BOT, BSc Neuro Electrophysiology, BSc Clinical Nutrition. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த காலேஜஸில் எவ்வளவு சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளவு சீட் அப்படின்றதையும் காலேஜ் வைஸ் செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஃபுல்லுத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டீங்க அப்படின்றது தான் அதற்கான அர்த்தம். இப்போது அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கேயும் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு தான் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் குவாலிஃபைங் எக்ஸாம், அதாவது 12ஆம் வகுப்பு, எந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடிச்சிங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய 12ஆம் வகுப்புடைய ரிஜிஸ்டர் நம்பர், 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும். அடுத்தது +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி நீங்களே ஒரு லாகின் ஐடி வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணணும், இமெயில் ஐடியை டைப் பண்ணணும், நீங்களே ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து இங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ அதையே சேம் இங்கேயும் நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்தது 12ஆம் வகுப்பில் மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இதில் வந்து 12ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குவாலிஃபைங் எக்ஸாம் 12th 10th, அதாவது குவாலிஃபைங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு, அதிலே வந்து SSCE, CBSE, ISCE, அதர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. HSIN ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு குவாலிஃபைங் இயர் 2024 அப்படின்ற மாதிரி இருந்தால் 2024 கொடுக்கலாம். இல்லை வேறு இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான், ப்ரீவியஸ் இயர் அப்படின்ற மாதிரி தான் அதை கொடுங்க. அடுத்தது எந்த ஆண்டு வந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ண உடனே ஆண்டு வரும். அதில் வந்து ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இயர், எந்த வருடம் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத கொடுங்க. அடுத்தது எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத கொடுங்க. அடுத்தது வந்து எந்த நாள் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு குவாலிஃபைங் மொபைல் நம்பர், எமிஸ் நம்பர் இருக்கு இல்லையா, எமிஸ் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 10லேருந்து 18 டிஜிட் இருக்கக்கூடிய எமிஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த எமிஸ் நம்பர் வந்து கொடுத்துருங்க.
எம்இஎஸ் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நெசசரி டீட்டெயில்ஸ், அதாவது 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்களா, மொபைல் நம்பர், இமெயில், அதை லாகின் ஐடி நீங்களே கொடுக்குறீங்க, இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு இங்கேயும் டைப் பண்ணுறீங்க, நேமையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இன்கேஸ் ஓடிபி வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 120 செகண்ட் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் ரீசெண்ட் ஓடிபியை கொடுங்க. அப்படி இல்லைனா ஓடிபி உங்களுக்கு வந்துருச்சுனாலே சப்மிட் இங்கே ஓடிபியை கொடுத்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? சப்மிட் பண்ண உடனே அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் டு கண்டினியூ அப்படின்றது இங்கே வரும். இதை ஓகே கொடுத்துட்டு லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி அல்லது லாகின் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இந்த பேஜில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு சைன்இன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே மேலே பார்த்துக்கோங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும். லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமேட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். நீங்கள் ஒரே டைமில் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அழகாக டக்குன்னு பண்ணிக்கலாம். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிங் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இதெல்லாமே 1 by 1 நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் முதல்ல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன், உங்களுடைய தகப்பனார் அல்லது பாதுகாவலருடைய பெயர், பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். அடுத்தது ஜெண்டர், இதில் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத ஸ்டூடெண்ட்டை வந்து கொடுக்கணும். நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றது ட்ராப் டவுன், அதாவது கீழே இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா வரும். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து உங்களுடைய ஓன் கம்யூனிட்டியை கொடுக்கணும். கம்யூனிட்டியோட கேஸ்ட் நேமை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் ஆப்ஷனல் தான், ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லைனாலும் விடலாம். மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்துறது நல்லது. சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 நீங்கள் கொடுக்கணும். இங்கே வந்து ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ராப் டவுனில் 3 ஆப்ஷன் வரும், மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் இது மாதிரி தான் வரும். ரிலீஜனும் அதே மாதிரி தான் வரும். ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கீழே கொடுக்கறதா தான் கொடுக்கலாம், இல்லைனா உங்களோட விருப்பம் தான். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க, எந்த தாலுக்காவில் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி, இதுவுமே ட்ராப் டவுனில் இப்படி வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய வரும். அதில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஸ்பெஷல் தாசில்தாரா அது மாதிரி எந்த டெசிக்னேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சர்டிஃபிகேட்டோட நம்பர் இங்கே டைப் பண்ணணும். சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது உங்களுடைய தற்காலிக முகவரி வந்து இங்கே நீங்கள் 1 by 1 டைப் பண்ணணும். அதாவது ஃபுல் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும். அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பின்கோடு வந்து கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நிலையான முகவரி, அதாவது நிரந்தர முகவரி இருக்கு இல்லையா, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுக்கு சேம் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் மார்க் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் டிக்கு, அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே இங்கே வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வேறு அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக நீங்கள் வந்து இங்கேயும் டைப் பண்ணணும், இங்கேயும் நீங்கள் டைப் பண்ணணும், செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இது கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது எக்ஸ்வரிஸ் மேனா அப்படின்றது கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். ஆர்த்தோபெடிக், அதாவது ஃபிசிக்கலி டிசேபிள்டா அப்படின்றது கேட்டிருக்காங்க, டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? நோ அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துடலாம். எஸ்னால் நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். இது வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். சரிங்களா? எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில், அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிங்களா, அதாவது 6th 7th 10th 12th வரைக்கும் நீங்கள் வந்து 6th 7th 8th 9th 10th 12th வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்னால் எஸ் கொடுங்க. சரிங்களா? இல்லை நோ அப்படின்ற மாதிரி தான் நோ வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகிடும். அடுத்தது வந்து 6th 12th வரைக்கும் ஆர்டிஇ, அதாவது
ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலயமாக நீங்கள் படிச்சிங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. சரிங்களா? அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து எந்த ஸ்கூல் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த வருடம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் நீங்கள் 6th வந்து படிச்சிங்க, அடுத்தது ஸ்கூலுடைய டைப்பு, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங்கா இல்லைனா வந்து எய்டட் கவர்மெண்ட் எய்டடா இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்றது அந்த ஸ்கூலுடைய டைப்பு, எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸ்கூல் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல், ஆங்கிலோ இண்டியன், சிபிஎஸ்சிலேயே வந்து ஐசிஎஸ்சி, கார்ப்பரேஷன் ஸ்கூல், ஃபாரஸ்ட் ஸ்கூல், ஃபுல்லி எய்டட் கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி கேந்திரிய வித்யாலயா, முனிசிபாலிட்டி, இந்த மாதிரி எல்லா விதம், ரயில்வே, செல்ஃப் ஃபைனான்ஸ், மெட்ரிக், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுடைய ஸ்கூல் எந்த இதில் வருது அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே ஸ்கூல் நேம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? அது வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஒரே ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்கூலோட டைப்பும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட், இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து ஆண்டு வந்து கொடுக்கும் பொழுது இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக 12th வந்து 2024, அதாவது 2024 படித்த ஸ்டூடெண்ட் வந்து 11th வந்து 2023, 10th வந்து 2022, 9th 2021, 8th வந்து 2020, 7th வந்து 2019, 6th வந்து 2018 அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஆண்டோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ரிமைனிங் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம 2 ஸ்டேஜை முடிச்சிட்டோம், 3rd ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அகாடமிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 12ஆம் வகுப்பு ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சியா, அதர்ஸா அப்படின்றத கொடுக்கணும். எந்த போர்டில் நீங்கள் படிச்சீங்க, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்களா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எஸ்னால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? குரூப் கோடு வந்து எங்கே பார்க்கணுன்றது சொல்கிறேன். குவாலிஃபைங் இயர் வந்து என்னன்றது சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் குவாலிஃபைடு இயர் வந்து எந்த வருடம் நீங்கள் வந்து 12th வந்து எந்த வருடம் நீங்கள் முடிச்சிங்க. இப்போ 2024னா 2024ன்றது போட்டுக்கோங்க. இங்கே வந்து 12th உடைய ரெஜிஸ்டர் நம்பர், ஈக்குவல் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க, இதை கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய மார்க் ஷீட், இப்போதைக்கு வந்து தற்காலிக மார்க் ஷீட் இருந்ததுன்னா தற்காலிக மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் ஷீட்டில் இந்த இடத்துல பாடத்தொகுப்பு எண் குரூப் கோட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க 2503 இந்த கேண்டிடேட்டுக்கு. இந்த நம்பர் தான் வந்து குரூப் கோடு. இதை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குரூப் கோட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இதுதான் குரூப் கோட். ஓகேவா? இதை கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிமைனிங் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம இங்கே குரூப் கோட் போட்டாச்சு. குவாலிஃபைங் இயர் வந்து 2024, எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ்ட் ஆல் தி சப்ஜெக்ட் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இதை கொடுத்துக்கோங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்னா செகண்டு, தேர்ட் அட்டெம்ப்ட்னா தேர்டு, மோர் தென் தேர்ட் அட்டெம்ப்ட்னா அதை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்டோடது தான் ரிசல்ட் வந்திருக்கும். அதனால் 2024 கிளியர் ஆன ஸ்டூடெண்ட் மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிக்கோங்க, டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதாவது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதை கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்எஸ்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கிலீஷ், அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன சப்ஜெக்ட் வந்து 12ஆம் வகுப்பில் நீங்கள் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றது, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் வருது இந்த கேண்டிடேட்டுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கிலீஷ் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிக்கோங்க. மந்த் வந்து மே மாதம் 2024 எக்ஸாமு, மேக்ஸிமம் மார்க் 100. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல டைப் பண்ணணும். இது வந்து இங்கிலீஷில் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டதுனால காப்பி இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ் டு ஆல் அப்படின்னு கொடுத்தா இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம், அடுத்த கெமிஸ்ட்ரின்னு மாற்றிக்கலாம். எது சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வருமோ அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் மாற்றிட்டு அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி சேம் தான், மேவும் சேம் தான், ஏரும் 2024 தான். இங்கேயும் மேக்ஸிமம் மார்க் 100 தான். இதில் மார்க் மட்டும் ஒன்று ஒன்றா மாற்றிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததற்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களுடைய இன்னும் பிற தகவல்கள் வந்து இதில் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய தாய்மொழி என்ன, மதர் டங் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேட்டிவ், நீங்கள் வந்து எந்த இடத்த பூர்வீகமாக சேர்ந்தவங்க, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத கேட்டிருக்காங்க, நேட்டிவ். அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் படிச்சீங்க, சிவிக் ஏரியா,
ஆஃப் த லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடி, எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் வந்து இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. பேரண்ட்டோட ஆக்குபேஷன், உங்களுடைய தகப்பனாருடைய வேலை, தகப்பனார் அல்லது உங்களுடைய தாயோடைய வேலை என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்டோடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன், அதாவது முதல் பட்டதாரிக்கான டியூஷன் ஃபீஸில் விலக்கு இருக்குது இல்லையா, அது வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும். அது மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் முதல் பட்டதாரிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். முதல் பட்டதாரிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், அதை வந்து எஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி பிரதர் இல்லைனா சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து கன்செஷன் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா, நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேலே வந்து எஸ் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வந்து அவைல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதில் நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா, இதை முடிச்சுட்டா அடுத்தது வந்து இங்கே வந்து சிவிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுன்ஷிப்பாக, டவுன் பஞ்சாயத்தாக, வில்லேஜ் பஞ்சாயத்தாக, ஆதாரா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாயா, 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாயா, 2 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாயா அப்படின்றத டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பொருந்துமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது என்னென்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஃபோட்டோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்றது ஃபோட்டோகிராஃப்னு இருக்கும். இதில் வந்து செலக்ட் ஃபோட்டோ அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை பென்ட்ரைவ்லையோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது சிக்னேச்சர், சைனையும் அதே மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் 3 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பிடிஎஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒரே சர்டிஃபிகேட், இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜ் இருக்குது, 2 அல்லது 3 பேஜ் இருக்குது சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃபாக, சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் 3 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறத அப்லோட் பண்ணணும். சரிங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் 10th மார்க் ஷீட்டு, செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். இங்கே அந்த ஃபைலோட நேம் வரும். +1 மார்க் ஷீட்டு, +2 12th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது 6th-லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலில், டிஎன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஹெட் மாஸ்டர் இல்லை மிஸ்டர்ஸ்கள் வந்து வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரிக்கான சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோடைய ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்டோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சரியா, அடுத்தது வந்து பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூ பண்ணது. இது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பிடிஎஃபோடைய நேம் வந்து இந்த இடத்துல வரும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு இங்கே இருக்க செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்ளிகேஷன்றதை கொடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த பிலோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து எடிட் அப்ளிகேஷன், இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்ளிகேஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் பேமெண்ட், மேக் பேமெண்ட் அப்படின்றது இருக்கும். இதிலே வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் பிகம்ஸ் நான் சேஞ்சபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட், அந்த பேமெண்ட் மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு கேட்வேவை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது இந்தியன் ஓவர்சீஸோ, யூனியன் பேங்க்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பேங்க் ஆஃப் பரோடா இல்லைனா இந்தியன் பேங்க்கு, இதில் ஏதாவது ஒரு பேங்க்கில் எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி மோர் தென் 1 டைமுக்கு மேலே நீங்கள் பே பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் ரீஃபண்டபிள். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேமெண்ட்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு இப்போ எஸ்பிஐ கொடுத்தீங்கன்னா எஸ்பிஐயோடைய கார்டு நம்பர் கேட்கும். நேம், கார்டில் உங்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கார்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்பிரி டேட்டு, மந்த்து அதை கொடுக்கணும், இயர் கொடுக்கணும், மந்த்தும் இயரும் கொடுக்கணும். சிவிவி வந்து ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர், ஏடிஎம் இல்லை டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு ரெண்டுத்துக்கும் காமனாக இது வந்து காமன் இதுதான்.
விசா, மாஸ்ட்ரோ, ரூபே கார்டு, பேபால் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். சரிங்களா? இன்கேஸ் வந்து யூபிஐ ஐடி அது ஏதாவது வந்து கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் பே பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது பாரத் பே ஏதாவது பே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறேன்னா நீங்கள் அதில் வந்து இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்றது இது வரும். இதில் வந்து ஆல்ரெடி உங்களோட ஃபோட்டோ வந்து 100% கம்ப்ளீட்டட் அப்படின்றது வரும். அடுத்தது சிக்னேச்சரும் 100% கம்ப்ளீட் அப்படின்றது வரும். டெம்பரவரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் டவுன்லோட் டெம்பரவரி அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு இது வந்து நீங்கள் டவுன்லோட் அதாவது இந்த டவுன்லோட் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் பண்ணணும். அதாவது செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கரெக்டாக இருக்குது டீட்டெயில் அப்படின்ற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்கள் அப்ளிகேஷன் இதெல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இது இன்கேஸ் எடிட் பண்ணணும்னா இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்து பண்ணணும். இல்லை அப்படின்ற மாதிரி தான் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதும் நல்லது தான். சரிங்களா? இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்சஸ், அதே மாதிரி ஃபார்ம் டிக்கும் மோரல்லஸ் ஒரே இது தான். ஃபார்ம் டி அண்டு ஃபார்ம் டிலேயே வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் பேக்ரலேட் சேம் ப்ரொசீஜர் தான். ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இதில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு, அதுவும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதனுடைய அடுத்த இது வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கவுன்சிலிங், அதுக்கப்புறம் எப்படி லாக் பண்ணுறது இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வரும். அதை ஒன் பை ஒன் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து 12th முடிச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்ஸ், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிஎஸ்சிலே இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸில் வந்து படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் அவங்க பார்த்தாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.